துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். பல பெண்கள் படிக்கும் போதே கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லனா அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள யோசிக்க வைக்கிறாங்க. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை குட்டி மாமனார் மாமியார் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சிறு வட்டத்துக்குள்ள அவங்க வாழ்க்கை அமைஞ்சிடுது. ஆனா இதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை வாழற பெண்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். ஆண்களுக்கு நிகரா தங்களாலையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிற சாதனை பெண்களை இப்ப சந்திப்போம். இப்ப நம்ம சந்திக்க போறது நர்மதாவை. இவங்க எண்ணற்ற பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல பங்கேற்று இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களை இப்ப நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. நர்மதா, எந்த வயசுல யூ ஸ்டார்டட் பாக்ஸிங்? On my 6th standard. 6th standard படிக்கும்போது Yeah. யாரோட பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சின்ன வயசுல ட்ரைனிங் கொடுத்தது பாத்தீங்கன்னா என்னோட ஃபாதர். அப்போ என்னோட ஏஜ் வந்து 12 ஐ திங்க் சோ. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பண்ணப்ப இண்டிவிஜுவலா என்னோட ஃபாதர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபாதரோட ஃப்ரெண்ட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி. அப்பா வந்து பாக்ஸரா? யா, இது ப்ரொஃபஷனல் பாக்ஸர். சரி. ஸோ அவங்க இந்த வேலை வந்ததுக்கு அப்புறமா என்னை வந்து இந்த ட்ராக்ல செலக்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அவரோட இன்ட்ரெஸ்டால இந்த கேம்ல ஸ்டார்ட் பண்ணது. பட் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லையா? யா, நான் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு கராத்தே பிளேயர். அப்ப வந்து கராத்தே பாத்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸும் வந்து கராட்டேல நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. சோ அவங்களெல்லாம் விட ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கேர்ள் ஏதோ கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கேம் தான் ஒரு செலக்டட் கேம்ஸ் தான், பர்டிகுலர் கேம்ஸ் தான் மேபி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க பண்றதை விட எனக்கு டிஃப்ரெண்டா பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ என்னோட ஃபாதர் வந்து அப்போ நான் 6th standard படிக்கும் போது ஒரு ஷோ பாக்ஸிங் வச்சிருந்தாங்க. விமென்ஸ் பாக்ஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ. ஓகே. ஸோ அந்த பாக்ஸிங் நாங்க போயிருந்தப்போ அந்த பாக்ஸிங் பார்த்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. தென் ஐ டோல்ட் டு மை ஃபாதர். ஐ செட் ஓகே. அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்னோட ஃபாதரோட ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் பாக்ஸிங். ஐ திங்க் 2003 I was started. டே டு டே எப்படி போகுது? காலையில எழுந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஆரம்பிக்குமா எப்படி? யா, பிகாஸ் எல்லா ஸ்போர்ட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா வித்வுட் ட்ரைனிங் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி டு கெட் சம் மெடல் ஃப்ரம் எனி சாம்பியன்ஷிப். ஸோ ட்ரைனிங் இஸ் மஸ்ட். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் செக்ஷன்ஸ் ட்ரைனிங் போயிட்டு இருப்பேன். மார்னிங் வந்து என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல 5:30 to 7:30 பிகாஸ் என்னோட ஸ்கூல் வந்து 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ டைம் பேஸ் பண்ணி ஸ்கூல் டேஸ்ல என்னோட ட்ரைனிங் ஷெட்யூல் டிஃப்ரெண்டா இருக்கும், ஈவினிங் ஷெட்யூல் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ காலேஜ் டேஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ ட்ரைனிங் டைம் கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கு. மார்னிங் சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு ஸ்டார்ட் 5:30 or 6 o'clock to 8 o'clock. ஈவினிங் 4:30 or 5 o'clock to 7:30 லைக் தட். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றீங்க. படிப்பையும் உங்களுடைய இந்த ஸ்போர்ட் எப்படி மேனேஜ் பண்றீங்க, பேலன்ஸ் பண்றீங்க? ஆக்சுவலா ஸ்டடீஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோர்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இது என்ன பாத்தீங்கன்னா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா என்னோட ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி நான் அந்த டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். என்னது அது? அது டிகிரி நேம் வந்து பிஎஸ்சி எக்ஸசைஸ் பிசியாலஜி நியூட்ரிஷன், எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் நியூட்ரிஷன். இது பாத்தீங்கன்னா என்னோட ஸ்போர்ட்ஸ்ல என்ன பேஸ் பண்ணுது. நான் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஸோ எனக்கு என்னோட 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு டிகிரி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஸ்கூல் டேஸ்ல பிடி டீச்சர் இருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க இந்த கோர்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஐ காட் மோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் திஸ். உடனே என்னோட யூனிவர்சிட்டி போயிட்டு என்னோட ஹெச்ஓடி மேம் கன்சல்ட் பண்ணிட்டு தென் ஐ சூஸ் திஸ் டிகிரி ஃபார் மீ. சரி. பாக்ஸிங் வந்து என்னோட கரியர் அப்படின்னு எப்ப சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் என்னோட 6th standard படிக்கிறப்போ மெடல் பிளேஸ் பண்ணேன். மெடல் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐ காட் கோல்ட் மெடல். என்ன லெவல்ல? ஸ்டேட் லெவல். அப்பவே கத்துக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லேவா? அதாவது கத்துக்க நான் 6th standard படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணது. நடுவுல என்னோட சிஸ்டர் ஷீஸ் பாஸ்ட் அவே. அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு 2 month கேப்ஸ் வந்து நான் ட்ரைனிங் எல்லாம் பண்ணாம வீட்ல ஒரே பொண்ணு. ஸோ மம்மியோட தாட் கொஞ்ச நாள் ட்ரைனிங் பண்ணாம ஸ்டாப் பண்ணிருந்தேன். தென் 7th standard படிக்கிறப்போ ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப், இட்ஸ் ஸ்கூல் கேம், ரிப்பப்ளிக் டே ஸ்போர்ட்ஸ், இட்ஸ் ஸ்டேட் காம்படிஷன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் 5 days ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டாப் பண்ணேன் என்னோட ஆப்போனேட்டை. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து என்னோட பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ரொம்ப மோட்டிவேஷன். ஸோ கண்டினியூஸா மெடல் அடிச்சதுல இருந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி
என்னோட 8th ஸ்டாண்டர்ட் வந்தப்போ இதுதான் நம்மளோட ட்ராக் அப்படி சொல்லிட்டு ஐ வாஸ் டிசைடட். ஸோ எனக்கு ஸ்போர்ட்ஸும் பண்ணணும், அதே டைம்ல ஸ்போர்ட்ஸ் பத்தின நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு என்னோட ஸ்போர்ட்ஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னோட ஸ்டடீஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நான் எடுத்தேன். parallel-ஆ போகணும். Yeah. My sports and my studies, it's parallel to each other. That's nice. ஒரு பெண்ணா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ல இறங்கி இருக்கீங்க இல்லையா, இதோட பிளஸஸ் அண்ட் மைனஸ்? பிளஸஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப்ல. இப்போ எங்க வாச்சி பப்ளிக்கா வெளியே போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்பெக்ட், பாக்ஸர் போறாங்க, நிறைய ரெஸ்பெக்டான இதுதான் ஃபீல் பண்ணிருக்கேன். மைனஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்னும் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஏதாச்சும் ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஒன்னு கிடைக்கும். சோ பிளஸ் பாத்தீங்கன்னா எனக்கு எது சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க? இப்போ சாக்ரிஃபைஸ் பாத்தீங்கன்னா இப்போ காம்படிஷன் டைம்ல இப்போ ஏதாச்சும் மேரேஜ், சோ வீட்ல ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் நடந்தா அதுல வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆக முடியாம இருந்துச்சு. ஸோ பிளஸ் பாத்தீங்கன்னா நான் படிக்கிறது ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் படித்தேன். என்னோட ஸ்கூல் டேஸ்லயும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஃப்ரீ சீட் தான் கிடைச்சது. தென் ஐ வாஸ் ரிசீவ்ட் a lot of scholarship from our ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட். ஸோ நிறைய பிளஸ் பாயிண்ட் தான் நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணிருக்க தவிர மைனஸ் பாயிண்ட்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டில பாக்ஸர் என்ன சொல்லுவாங்கன்னா அம்ல மாதிரி போறாங்க, த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ், த வே ஆஃப் வாக்கிங். அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் விமனை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ஒரு விமன் ஸ்போர்ட்ஸ் விமன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. எப்படி பாத்தீங்கன்னா மஸ்குலர், அந்த பிசிக், அந்த பாவனை எல்லாமே கொஞ்சம் மேன்லியா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் இல்லையா? அது வந்து எங்களோட தாட் கிடையாது, பப்ளிக்கோட தாட். மோஸ்ட்லி லைக் வில்லேஜ் பீப்புள்ஸ் தே தாட் எப்படி ஆம்பளை மாதிரி போறா, சோ தே தாட் லைக் தட். சோ அது வந்து ஒரு இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஆன் மை ஃபீல்ட். ஆரம்ப காலத்துல ஒரு மாதிரி சங்கடமா இருந்திருந்தாலும் சங்கடம் சொல்ல முடியாது. அதாவது ஒன்னுல அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு அதோட ஒரு பொக்கிஷம் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நம்ம தெரியாத வரைக்கும் தான் அது நம்ம அசால்ட்டா நினைப்போம். ஒன்னு நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா எல்லாருக்குமே அது வந்து பெஸ்டா தான் நினைப்போம். நீங்க இந்த லைனை வேற யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. இந்த லைன் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட வில் பவர் நல்லா டெவலப் பண்றது, ஒரு நல்ல தைரியம். எங்க இப்போ மத்த கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா பாக்ஸிங் போனா ஃபேஸ் கட் ஆயிடும், நம்மளோட பியூட்டி போயிடும், அதான் மெயின் கான்செப்டே. இப்ப இருக்க கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பா நான் இதை ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. growthக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு. the way of workouts, பிராக்டிசிங் செக்ஷன்ல நம்ம பண்ற ஒர்க் அவுட்ஸ் தான் நம்மளுக்கு நம்மளோட பிசிக்கல் growth. அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸால பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. மேபி இந்த லைன்ல கேர்ள்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். நானும் எனக்கு எதுவும் தெரியாம தான் இந்த லைன்ல போனேன் என்னோட சின்ன வயசுல. அதான் இப்போ பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே மென்மையானவங்க அப்படின்னும் போது இது கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒரு ஸ்போர்ட் இல்லையா? ஃபுட் அப்புறம் உங்களுடைய மென்டல் ஆட்டிடியூட் இதெல்லாமே மாறிடுமா இல்ல இல்ல அதாவது அந்த நேரத்துக்கு மாத்திக்கிறீங்களா? நம்மளோட மைண்ட் திங்கிங் தான் எல்லாமே. பிராக்டிஸ் டைம்ல பிராக்டிஸ் பண்ணணும், பாக்ஸிங் பண்ண வேண்டிய டைம்ல பாக்ஸிங் பண்ணணும். இப்ப பாத்துக்கோங்க, இப்போ நான் வந்து இங்க ஷோக்கு வந்திருக்கேன், இப்போ அந்த மாதிரி ஆக்ரோஷமா இருக்கேனா? கிடையாது. எந்த டைம்ல என்னென்ன பண்ணணுமோ அந்த டைம்ல கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ட்ராக் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கும். இல்ல மைண்ட் கண்ட்ரோலும் இருக்கு இல்லையா? பிகாஸ் கான்சென்ட்ரேட் வந்து எந்த ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் இஸ் த மெயின் திங். இதுல வந்து நம்மளோட ஆங்கிரி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இது மெயின் டார்கெட் என்னன்னா ஒரு வில் பவரை ரொம்ப டெவலப் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. இது ஒரு ஹாபியா கூட பண்ணலாம் இல்லையா? ஹாபியா மேபி இப்போ நல்ல பிசிக்கல் வேணும், நல்ல ஹெல்த் ஃபிட்னஸ் வேணும், அது மாதிரி பண்றவங்க வந்து பண்றாங்க. இது வரைக்கும் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? என்னோட 2004ல ஃபர்ஸ்ட் மெடல் பிளேஸ் பண்ணேன் ஸ்கூல் ஆஃப் பாக்ஸிங். அப்ப நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். 6th ஸ்டாண்டர்ட் டு 12th வந்து கண்டினியூஸா ஸ்கூல் ஆஃப் பாக்ஸிங்ல ஐ காட் கோல்ட் மெடல். தென் ஆக்சுவலா ஸ்டேட் காம்படிஷனுக்கு வந்து குவாலிஃபை ஆகணும்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாடணும். டிவிஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் ஸ்டேட் மீட், கண்டினியூஸா டிவிஷன், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் மீட் வந்து கண்டினியூஸா 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வந்து என்னோட ஸ்கூல் பேஸ் பண்ணி ஸ்கூல் ஆஃப் பாக்ஸிங்கோட ரிபப்ளிக் டே, தென் இண்டிபெண்டன்ஸ் டே காம்படிஷன் வைப்பாங்க. அது ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ். அதுல கண்டினியூஸ் மெடல்ஸ். அப்புறம் என்னோட
sub-junior, state sub-junior championship plus state junior championship, then senior championship, continuous medalist from actually first sub-junior விளையாடினேன், அதுல இருந்து கோல்டு, தென் அதுல வின் பண்ணதுக்கு அப்புறம் I went for sub-junior nationals, then I got silver medal on sub-junior nationals. அப்புறம் யூத் ஸ்டேட் மீட் விளையாடினேன். இதுக்கு முன்னாடி ஜூனியர் சொல்லிட்டு இருந்தோம், இப்ப வந்து IABFல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜூனியர் வந்து யூத் அந்த யூத் கேட்டகரின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூனியர்ல ஸ்டேட் மீட் கண்டினியூஸா கோல்ட் மெடலிஸ்ட். ஜூனியர்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் வென்ட் ஃபார் நேஷனல்ஸ். I got one silver from youth nationals, one more from youth nationals, one bronze from youth nationals. அதுக்கப்புறம் ஸ்டேட் சீனியர் சாம்பியன்ஷிப் விளையாடினேன். சீனியர் ஸ்டேட் மீட் வந்து ஒரு 3 ஸ்டேட் மீட்ஸ் விளையாடினேன், 3 கோல்டு. அதுக்கு குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் I went for senior nationals, then I got silver medal over there. Wow, and many more to go இல்லையா? Yeah. உங்களுடைய எதிர்கால கனவுகள், திட்டங்கள்? இப்போ நேஷனல்ஸ் லெவல்ல விளையாண்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஃபுட் பார்த்தா என்னோட கம்மிங் ஏஷியன் சாம்பியன்ஷிப் இன்டர்நேஷனல்ஸ் இருக்கு. ஸோ ஐ எம் ட்ரைங் ஃபார் தட். ஐ எம் ஒர்க் அவுட்டிங். மேபி இட் வில் கம்ஸ் நெக்ஸ்ட் இயர். ஸோ ஐ எம் ட்ரைங் ஃபார் தட். ஐ எம் ஒர்க் அவுட்டிங். அதுக்கு டார்கெட் பண்ணி தான் இப்போ என்னோட ஒர்க் அவுட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வண்டர்ஃபுல். உங்களுடைய கனவுகள் நிறைவேற வாழ்த்துக்கள். சொல்ல துடிக்குது மனசு.